ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆனியன் டொமேட்டோ அப்புறம் இந்த கார்லிக் ரெட் சில்லி இதெல்லாம் வச்சு ஒரு சட்னியும் தோசையும் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், சும்மா ஒரு ரஃப் சாப் தான் பண்ணேன், ஃபைன்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி இந்த பேனில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆறின பிறகு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் அதில் கருவேப்பிலை கூட போட்டிருக்கேன். அதில் அந்த நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அதுக்கப்புறமா இதை காஞ்ச பிறகு மறுபடியும் ஆயில் ஹீட் ஆன பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் இருக்கும், அந்த தண்ணியை கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். காரத்துக்கு வந்து ஒரு ரெட் சில்லி தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தோசை மாவு வச்சு ஒரு தோசை ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட டின்னர். பாருங்கள், தோசை எவ்வளோ அழகாக சாஃப்டாக சுட சுட அழகாக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது வந்து 2 நாளுக்கு முன்னாடி அரைச்ச மாவு தான். இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அதிகமாக இருக்கனால மாவு வந்து சீக்கிரமே இது வந்து கொஞ்சம் புளிச்சிருது. ஸோ தட் நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம அதை டெம்பரேச்சரை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு மிச்சத்தை நம்ம எப்பயும் போல் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஓரளவுக்கு ஒரு 3 டேஸ் வந்து அது நம்மளுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட இந்த மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.